ஆனந்த பூங்காற்றி. மம்மி மம்மி வந்துட்டியா கார்த்திக்? ராகுல் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரிப்பா, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிங்கம்மா. மம்மி எனக்கெல்லாம் சாப்பாடு வேணாம் மம்மி. ஏன்பா? வேணாம் மம்மி, பசிக்கல. என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் சாப்பாடு வேணான்னு சொல்ற? ஆல்ரெடி டிஃபன் சாப்பிடாமே போயிட்ட, இப்போ லஞ்ச் டைமே வந்துருச்சு. லஞ்ச் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன், வாப்பா சாப்பிடலாம். மம்மி எனக்கு பசியில மம்மி, வேணாம். என்ன சொல்லிட்டு போறான் இவன்? பசி இல்லையா? ராகுல் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டீங்களாப்பா? இல்லம்மா, எங்கேயும் சாப்பிட்டுலாம் வரல. சாப்பிட்டு வரலையா? அப்புறம் ஏன் அவன் வேணான்றான்? தெரியலம்மா என்ன ஆச்சுன்னு. ஒரு மாதிரி சைலண்டா இருக்கான். எப்பவுமே தொணன்னு பேசிட்டே இருப்பான், கோவப்பட்டுட்டே இருப்பான். அவன் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட கோவமே காணுமா. ஆமா ராகுல், காலையில கூட அப்படிதான் இருந்தான். இப்போ என்னவோ லைட்டா சேஞ்சஸ் தெரியற மாதிரி இருக்கு. என்னாச்சு? எனக்கும் தெரியலம்மா. இவனுக்கு சும்மாவே கோவம் வரும். நான் வேற இன்னைக்கு லேட்டா வந்தேனா, அதனால பயந்துட்டே வந்தேன். ஆனா பார்த்தா சிரிச்சிட்டு இருக்காம்மா ரோட்ல. எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. கார்ல வரும்போதும் சிரிச்சுட்டே தான் வந்தான். என் மேல கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லாம. அவன் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா திடீர்னு இந்த மாற்றம் எப்படி வந்தது எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுதாம்மா எனக்கும் புரியல. ஏய் ராகுல் வாடா. சரிம்மா, அவன் கூப்பிடுறான், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேம்மா. சரிப்பா, நீயாச்சும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வாப்பா. சரிம்மா, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரிப்பா. இந்த கார்த்திக் என்னாச்சு? எப்பவுமே ஏதாவது கத்திட்டே இருப்பான், சைலண்டா இருக்கவே மாட்டான். இப்போ என்ன புதுசா இப்படிலாம் பண்றான்? என்ன ஆயிருக்கும்? திடீர்னு இந்த சேஞ்ச் எப்படி வந்துச்சு அவனுக்குள்ள? கனியக்கா, கனியக்கா. அறிவு, நான் இங்க இருக்கேன், வா. என்ன கனிமொழி அக்கா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? வெயில் தாங்க முடியல அறிவு, அப்படியே கொளுத்தி எடுக்குது உள்ள இருந்தா. அதான் கொஞ்ச நேரம் இப்படி மரத்துக்கு அடியில வந்து உட்காரலாமேன்னு வந்தேன். ஆமாக்கா, உங்க வீட்ல நிறைய மரம் இருக்கிறதுனால நல்லா ஏசி போட்ட மாதிரி இருக்குல்ல காத்து. ஆமாப்ல, நல்லா இருக்கு மதிய நேரத்துல. சரிக்கா, காலையில ரீசார்ஜ் பண்ணனே, வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சு வந்துருச்சு. நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது சிக்னல் சரியில்லைக்கா, அதனால தான் லேட்டா வந்து சேர்ந்துருக்குது. சரிப்ல, அதான் வந்துருச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா வந்து உட்காரு கொஞ்ச நேரம். ஆமா, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் ருக்காக்கா கிட்ட சண்டைக்கு போறியா எப்போ பார்த்தாலும்? எங்க எல்லார்கிட்டயும் வந்து சொல்லின்னு இருக்குது அது. என்னது, நான் சண்டைக்கு போறேனா? அக்கா நீங்க வேற, அந்த பொம்பளை தான் என்னை எப்போ பார்த்தாலும் உரண்டு இருக்குது. என்ன பிள்ளை சொல்ற? ஆமாக்கா, எதுக்காக சண்டை போடுதுன்னே தெரியல. சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்குதுக்கா. கீழே ஒரு பேப்பரோ இல்ல ஒரு கவரோ எங்கேயாச்சும் காத்துல அடிச்சுட்டு வந்துருதுக்கா அவங்க வீட்டு வாசலுக்கு. அப்பயும் நான் தான் போட்டேன்னு ஒரே சண்டை வலிக்குதுக்கா அந்த பொம்பளை. என்ன பிள்ளை சொல்ற? ஆனா அந்த அக்கா வேற மாதிரில சொல்லுச்சு. என்னக்கா சொல்லுச்சு? நீ தான் வீட்டில் கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்துன்னு வந்து அங்கே கொட்டி கொளுத்துறியான். அதுவும் வீட்டுக்கார எப்பயாச்சும் திட்டினாதான் அந்த வேலையெல்லாம் செய்றியான். மொத்தப்படி நீ யூஸ் பண்ணுற குப்பைலாம் எடுத்துகிட்டு வந்து அது வீட்டு வாசலில் தான் கொட்டிட்டு போறியாமே. ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக குப்பை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் கொட்டிட்டு போனியாமே நீ. அப்படியாக்கா சொல்லிச்சு அந்த பொம்பளை? ஆமாப்ல, உண்மைதான். நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நீ வேணா நம்ம தெருவில் யார்கிட்ட வேணா கேட்டுப்பாரு. நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தெரியும். எல்லாரும் வீடு வீடாக போய் சொல்லிட்டு தான் இருக்குது அந்த பொம்பளை. அது சொல்றதுல ஒண்ணு கூட உண்மை இல்லை பாத்துக்கோங்கக்கா. அது எப்படிக்கா பக்கெட்டு ஃபுல்லா குப்பை எடுத்துன்னு போய் இன்னொரு வீட்டு வாசல்ல கொட்ட முடியும்? அந்த மாதிரி தானே சொல்லிட்டு தெரியுது அது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலக்கா. நாங்க வந்ததுல இருந்து எங்களை சும்மாவே சண்டை வலிக்குதுக்கா. இன்னைக்கு பாருங்க, ரோட்ல நான் வந்த உடனே என்னோட வண்டியில இருக்க டயர் மார்க்கு கீழே பதிஞ்சிருச்சான். அதுக்காக என்னென்ன பேச்சு பேசிச்சு தெரியுமாக்கா அந்த பொம்பளை. என்ன இது இப்படி தெருவெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்க, மார்க் போட்டு வச்சிருக்க, அப்படி இப்படின்னுதுக்கா. இது என்ன பிள்ளை வித்தியாசமா கேக்குது? அப்படிதான்க்கா பண்ணிக்கிட்டு தெரியுது. எனக்கு இது என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. கோவமா வருது. நான் ஏதாவது கோவத்துல கத்திட்டாலும் எங்க வீட்டுக்கார் வந்தா 1க்கு 2 போட்டு கொடுத்ததுக்கா. அதுக்கு ஏன் என்னை பார்த்தா பிடிக்கலன்னே தெரியலக்கா. அது ஒன்றும் அறிவே, நீங்கள் இருக்கீங்களே இப்போ, அந்த வீடு வந்து அவங்க அண்ணனோட வீடு. ரொம்ப வருஷமா இது கையில் தான் அவங்க அண்ணன் சாவி கொடுத்து வச்சுருந்தாரு. இந்த வீடை வாடகை விட்டு அந்த வாடகைலாம் அதுதான் வாங்கிட்டு இருந்தது. அவங்க அண்ணன் இங்கே இல்லை, வேற எங்கேயோ ஒரு ஊரில் இருக்காங்களாம். அவங்க ஒரு நாள் குடும்பத்தோடு வந்தாங்க. அப்போ அவங்க அண்ணி வந்து இத்தனை வருஷமாக வாடகை வாங்கினால அந்த காசெல்லாம் எங்கே எங்களுக்கு அனுப்பவே இல்லைன்னு கேட்டதுக்கு அப்படி ஒரு சண்டை போட்டா பாரு இந்த பொம்பளை. அப்படியாக்கா? ஆமா அறிவு, இப்போ அந்த பொம்பளை இருக்கு பத்தியா, அந்த இடம் மட்டும்தான் அதுக்கு சொந்தம். நீங்க இருந்த இடம் வந்து அவங்க அண்ணனுக்கு சொந்தம். என்னக்காச்சு? அப்புறம் என்ன, இவளை நம்பி வீட்டை விட்டா நம்ம காசெல்லாம் ஏமாத்தி வாங்கிக்குவா. இந்த வீடு இருந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், நம்ம இங்கே என்ன வரவா போறோம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வீட்டை வித்துலான்னு பிளான் பண்ணாங்க. அதை இந்த பொம்பளையே வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லிச்சு. அப்புறம் என்னக்கா, அவங்க அண்ணி இவங்களுக்கே வித்துட்டு போக வேண்டியதானே?
அதுதான் சொல்கிறேன் கேள் அறிவு. வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சே தவிர காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லலை. இந்த அம்மா பேரில் ஃப்ரீயாக எழுதி தரணுமா அந்த வீட்டை. ஆ, ஃப்ரீயா எழுதி தரணுமா? எதுக்கு? இத்தனை வருஷமாக அதை தான் வீட்டை கவனிச்சிட்டு இருந்ததாமே, அதனால் ஃப்ரீயாக எழுதி தரணுமா அந்த வீட்டை அந்த அம்மா பேரில். ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு முதற்கொண்டு அவங்களே பார்த்துக்கணுமா, இந்த அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். பாத்தீங்களாக்கா, இதுக்கு எவ்வளோ கெட்ட புத்தி. ஆமாப்ல, அதனால தான் அவங்க அண்ணி யாருக்கு வீடு விற்றாலும் விற்பனே தவிர இவளுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு கோவத்தில் போயிருச்சு. அப்புறம் தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தீங்களா, அதுக்கப்புறம் உன் புருஷன் அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொந்தமாக அவரே வாங்கிட்டாரு. என்னடா இது, நம்ம பேருக்கு வர வேண்டிய வீடு இன்னொருத்தன் பேருக்கு போயிடுச்சேன்ற கோவத்தில் தான் பிள்ளை உன்னை அப்படிலாம் பண்ணிட்டு இருக்குது. ஓ, இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா? அந்த அம்மா ஆசைப்பட்ட வீடை நாங்க வாங்கிட்டோன்ற பொறாமையில தான் இப்படிலாம் பண்ணுதா? ஆமாம்ப்ல, அந்த வீட்டில் வாடகைக்கு வருவாங்க பாரு, அவங்கள கூட இப்படி தான் பண்ணும். 6 மாதத்துக்கு மேலே யாருமே அந்த வீட்டில் நிலையா இருந்ததே இல்லை. வாடகைக்கு வரவங்களே அப்படி பண்ணோம். நீ சொந்தமாக வாங்கிட்டு வந்துட்ட, சும்மா விடுமா உன்னை? இத்தனை நாள் எனக்கும் புரியலக்கா, இந்த பொம்பளை நம்மள மட்டும் எதுக்கு வம்பு இழுக்குதுன்னு இப்போ புரிஞ்சிச்சுக்கா. ஐயா அறிவு, உன்னை மட்டும் வம்பு எடுக்காது, இந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் வம்பு இழுத்துன்னு தான் தெரியும். ஏங்கா, இது அவங்க புருஷன்லாம் கேட்க மாட்டாரா? ம் கேட்டுட்டாலும் அந்த ஆள் அவங்க பொண்டாட்டி ஒன்றும் 4ன்னா ஆமாம் 4 தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆள் எப்படி எதிர்த்து பேசுவார்? இது ஒரு முறை முறைச்சதுனாலே அவர் பயந்து அடங்கிடுவார். ஓ, அவ்வளோ கெத்தாக்கா இது? அதெல்லாம் சும்மாப்ல, அவங்க வீட்டில் அதுதான் கெத்து நம்ப வச்சிட்ருக்கு. ஆமாப்ல, இப்போ கூட சண்டை போட்ட மாதிரி சவுண்டு கேட்டுது. ஆமா கனிமொழியக்கா, அதான் சொன்னனே, டயர் மார்க் வந்துருச்சு, க்ளீன் பண்ணிட்டு போன்னு ஒரே சத்தம். நீ என்னப்ல பண்ண? நான் என்ன பண்ணுவேன், அது தூக்கி அவங்க வீட்டு கேட்டு மேலே உட்கார வச்சுட்டு, ஆன்ட்டி இந்த வழியா யார் போறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஃபைன் போட்டுக்கோங்க, டயர் மார்க்கெல்லாம் போட்டா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். என்னப்ல சொல்கிற? ஆமாக்கா, நைட்டு வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும், அப்பதான் அதுக்கு அறிவு வரும். இது வரைக்கும் அது எதுக்கு இப்படிலாம் பண்ணுதுன்னு தெரியாம இருந்தேன். இப்பதான் காரணம் தெரிஞ்சிருச்சுல. அது 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமே என் ஆட்டத்தை பாருங்க. நீங்க இந்த அறிவு கிட்ட ஏன்டா வச்சுக்கணுமோன்னு ஃபீல் பண்ணும் அது. கேளவி, இனிமே உனக்கு இருக்குது இரு. என்ன இது, ருக்காண்டி குரல் கேட்ட மாதிரி இருந்தது, யாரையுமே காணோம். சரி உள்ள போவோம். இங்க பாருங்க. என்ன இது, அந்த ஆன்ட்டியே காணோம், குரல் மட்டும் கேக்குது. ஒருவேளை பேயா இருக்குமோ? இங்க பாருங்க. ஆன்ட்டி, நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க வாய்ஸ் மட்டும் கேக்குது. மேல நிமிர்ந்து பாருங்க மோதவன். மேலையா? மேல எங்க? ஆன்ட்டி, மேல என்ன பண்றீங்க? ஏன் ஆன்ட்டி, நீங்க வீட்டை சுத்தமா வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ இவ்ளோ நேரத்துக்கு ஆன்ட்டி மேலே ஏறி க்ளீன் பண்ணுவீங்க? மோதவன், நான் ஒண்ணு க்ளீன் பண்ணலாம் ஏறல மோதவன். அப்புறம் எப்படி ஆன்ட்டி மேலே போனீங்க? எல்லாத்துக்கும் ரீசன் உங்க வைஃப் தான் மோதவன். அவதான் இந்த மாதிரி என்ன தூக்கி கேட் மேல உட்கார வச்சுட்டு போயிட்டா மோதவன். இறக்கி விடுங்க மோதவன். ஆன்ட்டி, என்ன சொல்றீங்க? அறிவா இங்க ஏத்தி உட்கார வச்சுட்டு போயிட்டா உங்களை? ஆமா மோதவன், இறக்கி விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆன்ட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. கையை கொடுங்க ஆன்ட்டி. பார்த்து ஆன்ட்டி, பார்த்து. மோதவன், ஆன்ட்டி, உங்களுக்கு எதுவும் ஆகல ஆன்ட்டி? சாரி ஆன்ட்டி, அறிவு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுமா மாதவன்? நான் காலையில இருந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? காலையில இருந்தா? ஆமா மாதவன், காலையில வந்தேன். அப்போ உங்க பொண்டாட்டி என்னை இது மேல ஏத்தி உட்கார வச்சுட்டு போனா. அதோட எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னும் கூட வந்து பார்க்கல மாதவன். இந்த மாதிரி எல்லாம் பண்றது தகுமா? நீங்களே சொல்லுங்க மாதவன். ஆன்ட்டி, சாரி ஆன்ட்டி. அறிவு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. இப்ப ஏன் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆன்ட்டி. நீங்க சாரி கேட்டாலும் அவளை நான் விட போறது இல்ல மாதவன். காலையில இருந்து தண்ணி குடிக்காம பாத்ரூம் போகாம சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்க மாதவன். கண்டிப்பா இதை நான் சும்மாவே விட மாட்டேன் மாதவன். கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஐயோ ஆன்ட்டி, ஏன் ஆன்ட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதான் நான் மன்னிப்பு கேட்டேல ஆன்ட்டி. அதுக்கப்புறம் ஏன் ஆன்ட்டி போலீஸ் கிலீஸ்ன்னு மிரட்டுறீங்க? என்ன சொல்றீங்க மாதவன்? உங்க பொண்டாட்டியை நான் இந்த மாதிரி உட்கார வச்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா மாதவன்? நான் மட்டும் என்ன இழிச்சுபாயா மாதவன்? இதை நான் கண்டிப்பா சும்மா விட போறதே இல்லை. எனக்கு இப்ப பசிக்குது மாதவன். நான் முதல்ல பாத்ரூம் போகணும். நான் போயிட்டு வந்து பேசுறேன். இந்த ஆன்ட்டி ஏன் இப்படிலாம் மிரட்டிட்டு போறாங்க? எல்லாம் இந்த அறிவால வந்தது. சும்மா சும்மா எதுக்கு இந்த ஆன்ட்டி கிட்ட சண்டைக்கு போறாவ? இன்னைக்கு அவளுக்கு இருக்குது.
அறிவு, ஏ அறிவு.